மகரத்துக்கு இன்றைய தினத்தில் சூப்பராக இருக்குது. என்னென்ன விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் அமைதியாக, சில பேர் சத்தமாக பேசும், சில பேர் லூஸ் டாக்ஸ் பேசுவார், சில பேர் பேசாமையே இருப்பான். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ஒதுங்கி நிற்பா. சில விஷயத்தில் பார்த்துட்டுனா நமக்கு என்ன அப்படின்னு இருப்பா. அதெல்லாம் சண்டையாகும் கொஞ்சம் நேரத்தில். அதை பெருசாக கண்டுக்காதீங்க, அப்படி ஃப்ரீயாக விடுங்க. இன்றைய தினம் சில பேருக்கு ரொம்ப பாசிட்டிவ், சில பேருக்கு மீடியமாக இருக்கும். பிகாஸ் இன்னைக்கு அவளுடைய நட்சத்திரத்தை பொறுத்து, அவளுடைய ஜாதகத்தை பொறுத்து, அவளுடைய தசாபுத்தியை பொறுத்து அது மாறும். அதனால தான் வெறும் கோச்சாரத்தை மட்டும் வச்சு சொல்லப்படாது இன்றைய தினத்தில். ஏன்னா அவளுடைய அந்த தசாபுத்தி அமைப்புக்கு தகுந்தாப்பில் இன்றைய தினத்தில் சில பிளானட் வந்து டாமினேட் பண்ணும். அதுதான் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மூடு ஸ்விங் ஆவா. மகர ராசி என்பர்கள் நன்னா பேசினான்னா சூப்பர், இன்றைக்கி நன்னா பேசுகிறா, எந்த காரியத்தை எடுத்தாலும் சக்ஸஸ். சில பேர் இப்படி உம்முன்னு உட்காந்துருந்தா அவளை போய் டிஸ்டர்பே பண்ணிடாதீங்க. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி. மகர ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்க வேண்டாம். சுடுதண்ணியை அப்படியே வெயிட்டாக இருந்ததுன்னா நான் பார்த்துக்கிறேன்லாம் சொல்ல வேண்டாம். அதே சமயத்தில் நான் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி சில புதிய காரியம்லாம் நான் நினச்சிட்டு இருக்கேன், மனசில் ஓப்பன் பண்ணலாமா சார்? தாராளமாக பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். நல்ல விஷயங்கள், நல்ல நபர்களை சந்திக்கிறது, முக்கியமான விஷயம் பேசுகிறது எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு தான் மகர ராசி என்பவர்களுக்கு அமோக வழிபாடு.